தேடியும் தேவஜனம் அடையாமல் இருப்பதனுடைய காரணம், அவர்களில் பலர் தங்கள் ரட்சிப்பையோ தங்களுடைய இரட்சகரையோ தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியத்தையோ தங்களுக்காகவே மறைத்து வைக்கப்பட்ட ரகசியத்தையோ தேடுகிற விதமாக தேடாததே ஆகும். தேடுகிற விதமாக தேடினால் எங்கெங்க நீங்க தேடணும்? நான் பேசுறது உங்களுக்கு புரியவே இல்லைன்னா நீ எங்க போய் தேடுவீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியவே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஒண்ணு என்னிடத்துல வந்து நீங்க பேசுறது எனக்கு புரியலன்னு கேட்கலாம். இன்னொன்னு, நான் இந்த வேதத்துல இருந்து பேசுறேன்னு தானே சொல்றேன், அப்படி என்ன பண்ணலாம்? டைரக்டா வேதத்துக்கு போயிடலாம். ஒண்ணு என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்றது உங்களுக்கு திரும்ப புரிஞ்சா பரவாயில்ல, திரும்பவும் புரியலன்னா திரும்ப கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எங்க தான் போகணும்? நீங்க இன்னொரு பாஸ்டர் இடத்துல அல்ல, வேதத்துக்கு நீங்க போக வேண்டும். அப்ப இவர்கள் தேடுகிற விதமாய், ஏசாயா பேசுறது புரியல, தாவீது பேசுறதும் புரியல, மோசே பேசுறதும் அங்க புரியல, இப்ப இங்க வந்து பவுல் அப்போஸ்தலன் 3000 வருஷத்துக்கு அப்புறம் பேசுனதும் புரியல. இவர்கள் எங்கதான் ஓடி இருக்க வேண்டும்? திரும்பவும் கேட்டு இருக்கலாம், ஆனால் வேதத்துக்கு சிம்பிளா போயிடலாம்ல. யாருனாலும் இங்க போய் பவுல் பேசுறது கரெக்ட் தானா, மோசே பேசுறது சரிதானான்ட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆராய்ந்து பார்த்திருக்கலாமே, அதை செய்யவில்லை. அப்ப தேடுகிற விதமாக தேடாததே அவர்கள் வந்து இன்றும் கண்டடையாமல் இருப்பதன் காரணம். அப்ப வேதத்தின் அடிப்படையில தேடினால் யாரை கண்டடையலாம்? இரட்சகரை கண்டடையலாம். எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்படையாத நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன? அவன் ஒருவனே. எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படல அப்படின்னா அதற்கு காரணத்தை அவன் தேடினானா யார் தெரியுமா? அவன் பிறந்த குடும்பம் அல்ல, அவருடைய தாய் தகப்பன்மார் வணங்கின தெய்வம் அல்ல, அவன் காணப்பட்ட ஊர் அல்ல, அவன் செல்லுகிற சபை அல்ல, அவனுக்கு போதிக்கிறவர்கள் அல்ல. யார் தான் காரணம்? யாரையுமே பிளேம் பண்ணாத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத நிலைக்கு காரணம், முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், முக்கியமான காரணம் யாரு? நான் தான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவன் ஒருவனே அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதனுக்கும் நரகத்தில் அழிக்கப்படுகிற நிலை வருமானால் காரணம் அவன் ஒருவனே. ஆமாவா இல்லையா? நரகத்துல ஒரு மனுஷன் ஒரு நாள் அழிக்கப்படுகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் நின்று யோசிச்சானா அவனுக்கு தெரியும் இதற்கு காரணம் யாரு? தெய்வம் கிடையாது. தெய்வம் அதுக்கான வழியை ஏற்படுத்திட்டாரு. பிசாசா? பிசாசும் கிடையாது. ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறது அவனுடைய வேலை. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, என் பக்கத்துல இருந்த அப்பா சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல, அல்லது என்னுடைய சகோதரன் சொல்லி கொடுக்கல, சகோதரி சொல்லி கொடுக்கல. இன்னும் உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு புத்தி இருக்குல்ல, காது இருக்குல்ல, கண்கள் இருக்குல்ல, வேதம் உனக்கு இருக்குல்ல, பாக்குறல்ல. அப்ப இவ்வளவும் இருந்து சிந்தித்து பார்த்து உணர முடியாத ஒரு நிலையினாலே நீ ஏற்றுக்கொள்ளவில்லை.